கேதுவை பத்தி எடுத்தோம்னா வச்சுங்களா, கேது வந்து காலபுருஷ தத்துவத்துல அஸ்வினி, மகம், மூலம் வந்து கேதுவோட நட்சத்திரங்கள். அது பாத்தீங்கன்னா முதல் கூட்டுல வந்து மேஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் ராசிலே வந்துருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிம்மத்துல, ரெண்டாவது நாவல்ஸ்ல சிம்மத்துல ஃபர்ஸ்ட் வராது. மூணாவது பார்க்கும்போது தனுசுல ஃபர்ஸ்ட் வராது. அப்போ முதல்ல அந்த கேதுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இயற்கையில வந்து சும்மா எல்லாம் கணக்கு போட்டு வைக்கல. அப்போ அது கேது வந்து முதன்மையான கிரகம், வலிமையான கிரகம். இந்த கேது வந்து லக்னத்துல இருந்தா அந்த அந்த நபர் ஒரு பற்றற்ற தன்மையும், ஆன்மீகத்துல ஈடுபாடும், அடுத்து எல்லா விதத்தையும் ஆராய்ச்சி பண்றவரும், எல்லா வித அதாவது ஒரு விஷயத்த கொடுத்தா ஆழமா ஆராய்ந்து பார்த்தா முடி எடுப்பாங்க, சீக்கிரத்துல வெளில வர மாட்டாங்க. அடுத்து அவர் எப்படி இருந்தாலும் அந்த முடி வந்துடும். அடுத்து கேது வந்து குண்டலினி சக்தியை பத்தி கேது தான் ஆராய்ச்சி பண்ணும். கேது லக்னத்துல இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது போறது இருக்கும். கண்டிப்பா கேது லக்னத்துல இருக்கும்போது அவங்க கண்ணில் தெரிஞ்சிடும். அந்த லக்னத்துல கேது இருக்கும்போது அவங்க கண்ணை சொல்லி கொடுத்துரும். அடுத்து ரெண்டுன்றது வாக்கு, தனம், குடும்பம்னு சொல்லுவாங்க. ரெண்டாம் வீட்டுல கேது இருக்கும்போது குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி போராட்டம், பணத்துல பிரச்சனை, இதெல்லாம் இருந்தே தீரும். ஏன்னா அந்த கேது கர்மாவை கலைச்சி எடுக்கிறார். அதனால அந்த பாவத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கெடுத்து எடுப்பார். அத ரெண்டு இருக்கும்போது கணவன் மனைவி கருத்து ஏற்பாடு, குடும்பத்துல கஷ்டம், இதெல்லாம் இருந்தே தீரும். ஆனா இது எல்லாமே என்னன்னா மோட்சத்துக்கு அனுப்ப போறாரு. கேது வந்து முக்தியை நோக்கி கொண்டு போறதுக்கோசரம் செய்யறாரு. அவர் செய்யறது வந்து கர்மாவை கலைச்சிருக்காரு. அடுத்து மூணாம் பாவம் முயற்சிகள், சகோதரம், வில், வித்தை, பயிற்சி, இதெல்லாம். அப்போ அந்த மூணு பயிற்சி எல்லாம் வருமா? நுணுக்கமான பயிற்சிகள் கண்டிப்பா வரும். சகோதரர்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும். சகோதரர்கிட்ட வந்து சரியான ஈடுபாடு இருக்காது. அடுத்து மூணு முயற்சிகள் வந்து தடப்படும் சொல்லுவாங்க. இந்த கேது வந்து முயற்சின்னு இறங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பலம் தனியா இருக்கும். அடுத்து நாலாம் வந்து அம்மா, தாய்மாமன், வண்டி, வாகனம் சொல்லுவாங்க. அப்ப 4ல கேது இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் மனநிலை ஏதாவது பாட்டத்தை கொடுக்கும். தாய்மாமன் வருவா அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. கேது தான் தாத்தா பாட்டி, அந்த சப்போர்ட்டும் இருக்காது. அதான் தாய் வழி தாத்தா பாட்டி. அடுத்து 5ன்றது பூர்வ புண்ணியம் சொல்லுவாங்க. புத்தி இதெல்லாம் 5ல கேது இருக்கும். அதாவது அவருடைய புத்தியா கூர்மையா இருக்கும். ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்றது நல்லா இருக்கும். அது உள்ள எடுத்து கொடுக்குற விஷயங்கள் நல்லா தருவாங்க. அடுத்து புத்திரர்கள் வந்து புத்திர சோகம் சொல்லுவாங்க. புத்திரர்கள் தள்ளி போகலாம், அதனால திருமணம் தள்ளி போகலாம். 6ல கேது இருக்குன்னா நோய் நொடி சத்ரு இதெல்லாம். 6ல கேது இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது, மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும். 6 என்னன்னா அந்த தொழில் முயற்சி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அடுத்து நோய் வந்து என்ன நோய் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. கேது வந்து வெளி காட்ட மாட்டார், எல்லாம் உள்ளவே நடத்துவார். அவருக்கு என்ன நோய் இருக்கு எதுன்னு கடைசி நேரத்தில் தான் வெளிப்படும் 6ல கேது. அடுத்து 7ல கேது இருக்கும்போது 7ன்றது பார்ட்னர், கணவன் மனைவி, பப்ளிக் ரிலேஷன், இதெல்லாம். அதுல கணவன் மனைவி கருத்து ஏற்பாடு கண்டிப்பா இருக்கும். பப்ளிக் ரிலேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கேது வந்து கம்யூனிகேஷன் ஏற்படுத்துவார். அதனால நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து 7ஆம் வீட்டுல பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். தனிப்பட்ட மாதிரி செஞ்சா ஒண்ணு போய் 7ல பார்ட்னர் கிட்ட எச்சரிக்கையா இருக்கும். எந்த நேரத்துல எப்படி ஏமாறும்னு தெரியாது. அடுத்து 8ன்றது கண்டம், விபத்து. 8 ஆயில் சொல்லுவாங்க. 8ல கேது இருந்தா அவருடைய போறது வர்றதெல்லாம் அவருக்கு சிக்கல் கொடுக்கலாம். வண்டி வாகனம் போகும்போது எச்சரிக்கையா இருக்கலாம். அடுத்து வந்து 8ல கேது இருக்கிறதுனால இந்த அமானுஷ்யம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு உள்ளுக்குள்ள இறங்கும். அவங்க சாதாரண பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க, அந்த ஒயிட் மேஜிக், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியா வரும். அடுத்து 9ன்றது அப்பா, பூர்வ புண்ணியம். அப்போ அந்த 9ஆம் வீட்டுல வந்து அப்பாவுக்கு வந்து இவரால பிரச்சனை இருக்கும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு கண்டிப்பா இருக்கும். அடுத்து 9 வந்து முன்னோர் கர்மாவை இவங்க வந்து ஏற்க வேண்டியதா இருக்கும். தாத்தா அந்த முன்னோருடைய கர்மா வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கும். அடுத்து 10ன்றது ஜீவனம், தொழில், கர்மா. அது 10ன்றது தொழில கொஞ்சம் ஈடுபட கஷ்டம் வரலாம். அடுத்தது அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா கேது சம்மந்தப்பட்டதுன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தொழிலா செய்யறவங்களா இருப்பாங்க. உருவ உபதேசம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அடுத்து 11ல எந்த கிரகத்தால வெற்றியை கொடுக்கும். 11ல கேது இருந்தா பணம், அதாவது வருமானத்தை பத்தியும் மூத்த சகோதரம் ஒத்து வராது. மூத்த சகோதரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 11 லாபம், பணம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியா அவங்க கிட்ட பணம் வராது. அது அவருடைய அந்த கட்டத்துக்கு உண்டான விஷயத்த மைனஸ் ஆக்குவார். அடுத்து 12ன்றது மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க. 12ல கேது இருந்ததுன்னா அடுத்த ஜென்மா கிடையாது. அப்ப அந்த 12 இந்த ஜென்மால என்னெல்லாம் அவனுக்கு பேலன்ஸ் இருக்கும் அது எல்லாமே முடிச்சுட்டு போறாங்கன்னா எல்லாம் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்த மாதிரி வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க பயண முடியும்.
அடுத்து கேதுவோட தன்மையே நம்ம கர்மாவை கழிச்சு முக்தி நிலை கொண்டு போறதா, அது அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடத்துவார். அடுத்து கூட சேர்ற கிரகங்களை வச்சு நடத்துவார். காரகத்துவம், அந்த இடத்துக்கு அதிபதி, பாவத்துக்கு அதிபதி, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுலே கேது வலிமையான கிரகம்.